பயங்கரமா திட்டி திட்டி அறிவுமதிக்கு ஒரு லெட்ரு, ஏன்னா நீங்க என்ன பெரியவரா இவரா எங்க வைரமுத்தோட அது காலேஜ் பசங்களுக்கு காதல் தான் இருக்கும்னு நம்பிக்கிட்டு இருந்த எனக்கு அது ஒரு பெரிய ஒரு திறவுகோலா இருந்துச்சு. அது நிறைய கதவுகளை எனக்கு திறந்து விட்டுச்சு. தொட்டு பேசுவது நட்புக்கு நல்லது, தொடாமல் பேசுவது காதலுக்கு நல்லது, தொடுதலின் வழியே கசிகிற மௌனங்களை யார் மொழிபெயர்ப்பது. இப்படியான சில நட்பு கவிதைகள் வந்து எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. முழுக்க முழுக்க ஒரு இலக்கிய விழா, இலக்கியத்தை பற்றி தான் பேசணும். ஆனால் அவர் இலக்கியத்தை தவிர்த்து மற்ற எல்லாமே பேசினார். போகிறப்ப நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம். ஏன் அவர் பேசினார்? அங்கே பாலா பேசினார், சீமான் பேசினார், இவர் அப்துல் ரஹ்மான் பேசினார். யாரோடைய இதுவும் மனசில் நிற்கல. அறிவுமதி பேசினது அப்படி. அதுக்கப்புறம் அறிவுமதியை வாசிக்க ஆரம்பித்தேன். இந்த கவிதைகள்லாம் எப்படி அவனால் எழுத முடிஞ்சு அப்படின்னு நான் யோசித்துக்கிட்டு இருந்தப்போ தான் எனக்கு சில சீனியர்ஸ் வந்து வழிகாட்டினாங்க. அப்போ இருந்து அறிவுமதி மேலே எனக்கு பாடலாசிரியன்றதை தாண்டி ஒரு சமூகத்தின் மேலே ரொம்ப பொறுப்புணர்வு உள்ள ஒரு மனுஷனாக எனக்கு பயங்கரமாக உயர்ந்திருந்தார். பிளே பாஸ் ரிவெண்டுக்கு வரவேற்கிறேன். போன தடவை கங்கை அமரன் அவர்களோட பாடல் வரிகளை பற்றி நிறைய பேசணும். இந்த வாரம் பேச போகிற பாடலாசிரியர், கவிஞர், எனக்கும் பாடலாசிரியர் ஆப்பா ராசா அவர்களுக்கும் ரொம்ப நெருக்கமான பிடிச்ச ஒரு கவிஞர் அறிவுமதி. அறிவுமதின்னு சொன்னதும் டக்குன்னு உங்கள் மைண்டுக்கு வர்றது என்ன? அறிவுமதின்னு சொன்னோன்னே ஃபஸ்ட்டு எனக்கு ஞாபகம் வர்றது முரண்பாடு தான். முரண்பாடுனா, நான் 9th 10th படிச்சுக்கிட்டு இருக்க டைமில் கவிப்பேரரசனின் பாணியரை கவர்தல்னு ஒரு புக்கு வந்துச்சு. அதிகபட்சம் ஒரு 15 பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது தனிச்சுற்றுக்கு வச்ச மாதிரி ஒரு புஸ்தகம். அதில் பெய்யன பெய்யும் மழை புஸ்தகத்தில், வைரமுத்தோட பெய்யன பெய்யும் மழை புஸ்தகத்தில் லாஸ்ட் அதாவது பேக் கவரில் வந்து ஒரு பெரிய குடை பிடிச்சிட்டு ஒரு ஸ்விம்மிங் பூலில் வைரமுத்து போகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும். அதை ஃபோட்டோ வச்சு அந்த புக்கு கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்திருப்பார். அதை நான் பார்த்த ஃபஸ்ட்டு கிரிட்டிசைஸ் புக்கு. அது எனக்கு பயங்கர டென்ஷன் ஆகிட்டேன். ஏன்னா கிட்டத்தட்ட அந்த பீரியடில் நான் வைரமுத்தோட அடிப்படையாக இருந்த காலத்தில், தொண்டரடி பொடி ஆழ்வாராக இருந்த காலகட்டங்களில் இப்படி வந்தோடனே பயங்கர டென்ஷன் ஆகிட்டேன். இத்தனைக்கும் 9th 10th தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். 2 பேத்துக்குமே லெட்ரு போட்டிருந்தேன். என்ன அறிவுமதி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நீங்கள் எதுவும் கேட்க மாட்டீங்களா, எங்களெல்லாம் பயங்கரமாக சூடேற்றி விட்றாரு, என்ன நினச்சிக்கிட்டு இருக்காருன்னு. அப்புறம் அறிவுமதிக்கு ஒரு லெட்ரு, ஏன்னா நீங்கள் என்ன பெரியவரா இவரா எங்க வைரமுத்தோட முரல்ல ஆரம்பிச்சதா பயங்கரமா திட்டி திட்டி ஒரு லெட்டர் எழுதி வச்சிருந்தேன். எனக்கு அந்த கோபம் போகவே இல்லை. அப்படியே நான் சென்னைக்கு வர்றேன். நான் 2 வருஷம் கழிச்சு சென்னைக்கு வர்றேன். சென்னைக்கு வந்தோடனே அப்போ நான் என்னோட யூஜி ஃபஸ்ட் இயரில் வந்து நட்பு காலம் பயங்கர ஃபேமஸாக நண்பர்கள்ட்ட ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அது வரைக்கும் ஆண் பெண்ணுக்கும் இடையில காதல் தான் இருக்கும்னு, அது காலேஜ் பசங்களுக்கு காதல் தான் இருக்கும்னு நம்பிக்கிட்டு இருந்த எனக்கு அது ஒரு பெரிய ஒரு திறவுகோலாக இருந்துச்சு. அது நிறைய கதவுகளை எனக்கு திறந்து விட்டுச்சு. தொட்டு பேசுவது நட்புக்கு நல்லது, தொடாமல் பேசுவது காதலுக்கு நல்லது, தொடுதலின் வழியே கசிகிற மௌனங்களை யார் மொழிபெயர்ப்பது. காதலனோடு பேசி கொண்டிருந்த போது நான் தாவணியை சரி செய்தேன், நண்பனோடு பேசி கொண்டிருந்த போது அவன் தாவணியை சரி செய்தான். இப்படியான சில நட்பு கவிதைகள் வந்து எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. அட்டாசமாக இருக்கும். ஆமாம், ரொம்ப ஆடணும். ஒரு 164 கவிதைகள் சம்திங் ஏதோன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து சாரல்ன்ற பப்ளிகேஷன் சார்பாக அவர் போட்டிருந்தாரு. அட்டையெல்லாம் பிரமாதமாக இருக்கும். உள்ளுக்கு இதெல்லாம் கவிதை புத்தகத்தோட அந்த இதே எஸ்தட்டிக்காக இருக்கும். அது வரைக்கும் இந்த வயசு விடலை பசங்கள்கிட்ட வந்து தபு சங்கருடைய காதல் கவிதைகள் தான் ஃபேமஸாக இருந்த பீரியட்ல அது வந்து புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணுச்சு. அப்போ தான் நட்புன்ற ஒரு இது எல்லா ஆட்கட்லையும் பரவலாக இருந்த டைமில் இந்த புத்தகம் படித்த பிறகு, சில நண்பர்களோடு நான் பழகின பிறகு அவர் மீது இருந்த கோபம் குறைய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் முத்துக்குமாரோடைய 4 புத்தகங்களுடைய வெளியீட்டு விழா உயிர்மை பதிப்போம் சார்பாக ரஷ்யன் கல்ச்சர் சென்டரில் நடந்துச்சு. அதில் பாலா, பாமரன், அப்துல் ரஹ்மான், அறிவுமதி இவங்கெல்லாம் பேசிகிட்டு ஃபங்க்ஷனில் வந்து கலந்துருந்தாங்க. அதில் அறிவுமதியோட ஸ்பீச்சு என்னை வந்து ரொம்ப உலுக்கி போட்டுச்சுன்னா குளத்தில் பெரிய கள்ள தூக்கி போட்ட மாதிரி இருந்துச்சு. அப்போ நானும் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவன் சாய்ராம் காலேஜிலேருந்து ஒரு பையன் வருவான், பல்லாவரத்துலேருந்து ராஜ்மோகன் ஒரு பையன். அவனும் நானும் அந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் போயிருந்தோம். பேசி முடிச்சுட்டு அவர் என்னென்னா, அது முழுக்க ஒரு இலக்கிய விழா, இலக்கியத்தை பற்றி தான் பேசணும். ஆனால் அவர் இலக்கியத்தை தவிர்த்து மற்ற எல்லாமே பேசினார். அதுதான் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், அப்போ இந்த சாதி பிரச்சனைகளை சொல்கிறதுக்கு எல்லாரும் கூச்சப்பட்ட டயத்தில்
ரொம்ப சங்கடப்பட்டிருந்த டைமில் அவர் ரொம்ப போல்டாக பேசிக்கிட்டு இருந்தார். வட மாவட்டங்களில் 2 சமூகங்கள் பற்றி எரிஞ்சப்ப அவர் ஒரு போல்டாக ஒரு வார்த்தை சொன்னார். நீங்கள் ராமதாஸ் பக்கமாக திருமாவளவன் பக்கம்னா நான் திருமாவளவன் பக்கம்தான் நிற்பேன். காலங்காலமாக மறுக்கப்பட்ட உரிமைகளுக்கு மீட்டெடுக்கணுன்றக்காக அவ்வளோ போராடுறாரு. நான் செத்தாலும் திருமாவளவன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த இது மீட்டிங் முடிஞ்சிச்சு. அப்போ மீட்டிங் முடிகிறப்போ ஒரு 9:45 10 மணி இருக்கும். என் ஃப்ரெண்டு இருக்கான்ல, அவன் வந்து பல்லாவரம், இங்கேருந்து அவன் பல்லாவரம் போனோம். நான் வந்து பிரசிடென்சி காலேஜோட இந்த ஹாஸ்டலில் தங்கியிருந்தேன். இங்கேருந்து 2 பேரும் நடந்து போகிறோம் எங்கே அந்த டிஐஜி ஆஃபீஸ் வரைக்கும். நான் அங்கேருந்து அப்படியே ஹாஸ்டல் போனோம். இவன் இங்கேருந்து 21G பிடிச்சி பல்லவரம் போனோம். போகிறப்ப நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம். ஏன் அவர் பேசினார், அங்கே பாலா பேசினார், சீமான் பேசினார், இவர் அப்துல் ரஹ்மான் பேசினார். யாரோடைய இதுவும் மனசில் நிற்கலை. அறிவுமதி பேசுனது அப்படி சோசியல் ஒரு ஒரு மயக்கக்கூடிய ஸ்பீச் அவர்கிட்ட இருந்துச்சு. ஏன் அவர் அங்கே பேசணும், எதுக்கு இங்கே வந்து பேசணும்னு அப்படியே டிபேட் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருக்கோம். பேச 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 பேசத்தான் ஒரு தெளிவு வருது. அந்த பையன் 21G ஏறி பல்லாவரத்துக்கு கிளம்புறப்ப நான் ஹாஸ்டலில் ரூமில் போய் கதவை சாத்தினப்போ ஒன்று தான் புரிஞ்சுச்சு. இலக்கியத்தை விட சமூகம் மேம்படும். சமூகம் ரொம்ப முக்கியம். அதை யார் கையில் எடுக்கிறானோ, யார் வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி இல்லாமல் ஒருத்தன் நடந்துக்கிறானோ அவன் தான் உண்மையான கவிஞன். அதுக்கப்புறம் நான் அறிவுமதியை வாசிக்க ஆரம்பித்தேன். ஆயுளின் நந்தி வரை, என் பிரிய ஆயுளின் நந்தி வரை, அணுத்துமிர் அடக்கு, கடைசி மழைத்துளி, இதெல்லாம் ஒரு பக்கம் அரசியல் கவிதைகளையும் எழுதிக்கிட்டு இன்னொரு பக்கம் வெகுவா திரைப்பட பாடல்களும் எழுதிக்கிட்டு இருந்த ஒரு மனுஷனால் எப்படி முடிஞ்சுன்னு எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு. ஏன்னா சினிமாவில் வழக்கமாக பெருசாக அரசியல் பேச மாட்டாங்க. ஆனால் இவ்வளோ சீரியஸான அரசியல், குறிப்பாக கடைசி மலைத்துள்ள ஒரு கவிதை, ஒரு ஹைக்கு இருக்கும். பறையர் சுடுகாடு, படையாச்சி சுடுகாடு, தலை முழுக ஒரே ஆறுன்னு. இந்த கவிதைகள்லாம் எப்படி அவனால் எழுத முடிஞ்சு அப்படின்னு நான் யோசித்துக்கிட்டு இருந்தப்போ தான் எனக்கு சில சீனியர்ஸ் வந்து வழிகாட்டினாங்க. அப்போ இருந்து அறிவுமதி மேலே எனக்கு பாடலாசிரியன்றதை தாண்டி ஒரு சமூகத்தின் மேலே ரொம்ப பொறுப்புணர்வு உள்ள ஒரு மனுஷனாக எனக்கு பயங்கரமாக உயர்ந்து நின்றார். இதுதான் அவருக்கும் எனக்குமான அறிமுகம். கவிதையாக நட்பு காலம் கவிதைகள் மூலமாக தான். அப்புறம் அவரோட நிறைய கவிதைகள் வந்து டக்குன்னு அந்த வச்சுட்டு ஆமாம் இல்லைன்னு ரொம்ப நேரம் சிந்திக்க வைக்கும். நேரமாகிவிட்டது எழுந்து போங்கள் என்று சொல்கிற பூங்காக்கள் இருக்கும் வரை வாழ்க்கை அநாகரிகமானது தான் அப்படிங்கிறது என்ன ஒரு ரொம்ப சிம்பிளான வரியில் வந்துட்டு அதை எப்படி வேணால் எழுதியிருக்கலாம். அப்படி வந்து ஒரு களைச்சி போட்டு எழுதி இது பண்ணுறாருங்கிறது. அப்புறம் இந்த 73 அபிபுல்லா சாலையை பற்றின நண்பர்கள், பத்திரிகைகளில் வர விஷயங்கள், அவர் எல்லாரையும் எப்படி அரவணைச்சார், எப்படி வர வச்சார், அது ஒரு எல்லாருக்குமே ஒரு தாய் வீடாக இருந்து. நாமத்துக்குமாருக்கு, சீமான், நிறைய பேர் சொல்லுவாங்க 73 அபிபுல்லா சாலைன்னா சொல்லாத ஆட்களே கிடையாது. யுகபாரதி என்னன்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதில் சிறைச்சாலை பாடல் நான் முதல்ல கேட்குறேன். எனக்கு மலையாளம் நல்லா தெரியும். ஸோ இந்த பாட்டு வந்து காலாபாணின்னு மலையாளத்துலேயும் வந்திருக்குது, இளையராஜாவோட ரசிகனா அது தமிழ்லேயும் வந்திருக்கும்போது தமிழில் கேட்குறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா லிப்ஸிங்க்கு வந்து அப்படி மேட்ச் ஆகிருக்கும். அது ரொம்ப மேஜிக். அது பயங்கரமான மேஜிக்கு. ஏன் அந்த மேஜிக்னா இவருக்கு இருந்த மொழி புலமை தான். நீங்கள் அந்தி சூரியனும் குன்றில் சாய மேகம் வந்து கச்சையாக காமன் தங்கும் மோகப்பூவில் முத்த கும்மாளம் அப்படிங்கிறது இதே வரிகள் தான் அங்கே வரும். அன்றி திங்கள் நெற்றி புட்டும் வைத்து வெண்ணிலாவின் கண்ணம் தொட்டு நெஞ்சில் ஆடும் சுவாச சூட்டில் காதல் குற்றாலம். ஆமாம் அப்படின்னு வரும். அதில் என்ன ஆச்சரியப்படுத்திய விஷயம் என்ன, தேன் தெளிக்கும் தென்றலாய் நின்னருகில் வந்து நான் அப்படின்னு எழுதியிருப்பார். அதில் அப்படி தான், தேன் தெளிக்கும் தென்னலாய் நின்னருகே வந்து நான் அப்படின்னு இருக்கும். அப்போ நின்ங்கிறத உன்னுன்னு ஒரு மாற்றிருக்கும். தமிழ்னா ஒரு கவிஞர், தமிழ் கவிஞர்கள் வந்து உன்னருகில் அப்படின்னு மாற்றலான்னு தான் நினைப்பாங்க. ஆனால் நின்ங்கிறது நேரடியான தமிழ், அழகான தமிழ். கரெக்ட். அது லிப்புக்கும் மேட்ச் ஆகுது. நின்னருகில்ங்கிறது மக்கள் ஈஸியாக பாடுவாங்கன்னு துணிஞ்சு நின்னருகில் வந்துனான்னு அதை கேட்டதும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்படியே அது தமிழ் தான், அது அப்படியே பயன்படுத்துவோம் அப்படின்னு. அதில் 5 பாட்டுமே அட்டகாசமாக இருக்கும். சிறைச்சாலை தான் அறிவுமதி அப்படின்ட்டு தேடி தேடி அவரை என்ன கேட்க வச்சுது. குறைவான பாடல்கள் ஒரு 250 பாட்டுக்கிட்ட தான் எழுதியிருப்பார். அவ்வளோ 250 தான் எழுதியிருப்பார். ஆனால் அவர் எழுதின எல்லா பாட்டுமே ஹிட்டுங்கிறது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஆமாம். பெரும்பாலான பாடல்கள் சொன்னால் டக்குன்னு கவிதையே தெரியுமா, கனவனியானடி அவர் தான் அப்படிங்கும்போது அவ்வளோ இதாக இருக்குது. காதலை வந்து அவர் மாதிரி அவ்வளோ அணுக்கமாகவும், ஈவன் காமத்தை இல்லை. ஆக்சுவலாக அவருடைய சிறைச்சாலையிலேருந்தே அவரை பார்க்கணும். அப்போ சிறைச்சாலைன்னு தான் அவரோட தொடங்குறாராம். ஃபஸ்ட்டு அடிப்படையில் அவர் எம்ஜி வல்லபன், பாரதி ராஜா, பாலு மகேந்திரா இவங்கள்ட்டெல்லாம் அசிஸ்டண்ட்டாக இருந்தனால அந்த லிப்ஸுக்கு எழுதுறது வந்து ரொம்ப கஷ்டம். நான் ஒரு முறை இந்த பாட்டை நான்
திரும்ப திரும்ப போட்டு பார்த்தேன் நான். அவர் ஏன் இந்த வார்த்தையை ஏன் போடணும், இந்த வார்த்தையை ஏன் போடணும், அந்த லிப்ஸுக்கு எழுதுறது இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப கஷ்டம். அதை ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார். எனக்கு வழக்கமாக எல்லா பேரும் சொல்கிறக்கூடிய அந்த பாட்டை விட ஆலோலம் தோப்பிலேன்னு ஒரு பாட்டு இருக்குது பார்த்தீங்களா. அப்புறம் இன்னொரு பாட்டு, சுட்டும் சுடர்விழி பார்வையிலே தூண்டிலிடும் தேவி, கத்தும் கடல் அலை தாண்டி வந்தும் தீண்டது உன் ஆவி, நிலவு பொட்டும் வைத்து பவளப்பட்டும் கட்டி அருகில் நிற்கும் உன்னை வரவேற்பேன் நான். அந்த அவர் சுற்றும் சுடர்விழி பார்வையில அவரோட சவுண்டிங் இருக்கு பாத்தீங்கல்ல, நல்ல தமிழ்ன்றது ஓகே இருக்கட்டும், அது எல்லாரும் பாராட்டக்கூடியது தான். ஆனால் அந்த சவுண்டிங்க்கு இவ்வளோ அற்புதமான நல்ல தமிழ் எழுதுறது ரொம்ப கஷ்டம். அதை நேர்த்தியாக பண்ணக்கூடிய ஒரு அறிவுமதி. அவர் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பிஜி பண்ணனால, தமிழ் இலக்கியம் படித்தனால, அவர் அந்த பீரியட்லேயே மௌனியோட நல்ல நெருக்கத்தில் இருந்த ஒரு வாசகர்னு நினைக்கிறேன். அவரே பல இடங்களில் சொல்லியிருக்காரு. இந்த தமிழ் இலக்கிய பரிச்சயம் வந்து அவருடைய பாடல்களை அள்ளி தெளிக்கிறதுக்கு ரொம்ப காரணமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவரோட பாடல்லாம் நீங்கள் குறிப்பிட்டு கவனித்த வரிகள் அப்படின்னா அதை சொல்லுவீங்க? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வரியாக இருக்கும். நீங்கள் நாட்டுப்புற பாடல்கள் எழுதுறதுக்கு வந்து அறிவுமதி மிஞ்சிறதுக்கு ஆள் இல்லை. அவர் பெருசாக அவர் ஒரு நாட்டுப்புற பாடல்கள் ஒரு 10க்கும் தான் எழுதியிருப்பாருன்னு நினச்சிங்க. ஆனால் அதை பீட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதை பீட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் சிங்கம் போல் நடந்து போனால் செல்ல பாராண்டி கேட்டிருக்கீங்களே, அது வந்து அது ஒரு அந்த கிராமத்து பீட்டு. இன்னொரு பாட்டு இருக்குமே, வாடி வாடி நாட்டுக்கட்டை, வாடி வாடி நாட்டுக்கட்டைன்ற அது இது சோ சிட்டு சோழ சிட்டுன்றது பார்த்தீங்களா. இப்போ வழக்கமாக என்னென்ன நம்ம பாமர மக்கள், பாமர மனிதர்கள், பாமர இலக்கியம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். லாஜிக்கலி அது தப்பு. ஏன்னா ஆனா அந்த மனிதர்கள் என்ன சொல்லுவாருன்னா அதுதான் செவ்வியல்பாரு. நீங்க கிளாசிக்ங்கிறது நாட்டுப்புறம் பாடல்கள் தான் கிளாசிக் அப்படிம்பாரு. அவருக்கு அதை திரும்ப திரும்ப எல்லா இசையமைப்பாட்டையும் நாட்டுப்புற பாடலை வைக்கலாம் அப்படின்னு சின்ன பொண்ணு அவர் தான் வித்யாசாகருக்கு அறிமுகப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் மேலே தீராத ஒரு காதலும் மிகப்பெரிய தமிழ் பற்றும் கொண்டதுனால அவருக்கு நாட்டுப்புற பாடல்கள் மேலே மிகப்பெரிய ஒரு இது இருக்கு. இல்லை, நம்ம ஊர்ப்புறங்களில் பேசுகிறப்ப எதையும் ஸ்ட்ரைட்டாக சொல்ல மாட்டாங்க. ஏன்டா கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்குற, எங்கள் ஊரெல்லாம் படியாக கோபம் வரும், இப்படி பேசுகிறப்பயே ஒரு மெட்டஃபர்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு இலக்கியத்தை பாடல்களில் கொண்டு வந்தது அருமை தான். சிட்டு சோழ சிட்டு பாட்டுங்களேன். அதில் ஏணி வச்சு ஏன் உசுரை எட்டி பார்க்காத, ஏன் மீச முள்ளில் சிக்கிக்கிச்சு பட்டு பாவாடன்னு எழுதியிருப்பார். சாதாரண ஒரு கிராமத்து பாட்டு தான். அதை ஒரு பயங்கர ஃபோக் சாங் தான், குத்து சாங் தான். அதுக்குள்ளே ஒருத்தவன் ஒரு கவிதையை எப்படியாவது கொண்டு வரணும்னு நினைக்கிறான் பார்த்தீங்களா. வாடி வாடி நாட்டுக்கட்டை ஒரு பீரியடில் பயங்கர விமர்சனங்களை எதிர்கொண்ட பாட்டுன்னு நினைக்கிறேன். ஆனால் அது நாட்டுப்புறங்களில் இது ரொம்ப சாதாரணமாக அப்படின்னு தான் பேசக்கூடிய. அதை அவர் பாட்டில் கொண்டு வந்தனால எதிர்கொண்ட விமர்சனங்கள் ரொம்ப அதிகம். அது ஆண்களுக்கும் பொருந்தும், ஆண்களையும் பெண்கள் அப்படி சொல்றது. ஆமாம் ஆமாம் ஆமாம். அது ஒன்று. அதில் அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன, அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு, ஆளில்லா ஆத்தங்கர அப்படின்னு டியூன் நின்றுச்சாமா வித்யாசாகருக்கு. அதுக்கடுத்து என்ன டியூன் போடணும் சொல்லு இல்லை, டியூன் என்ன போடுறதுன்னு தெரியல. ஆடி வாடி நாட்டுக்கட்ட வசமா வந்து மாட்டிக்கிட்ட கன்னி பொண்ணு கம்பந்தட்ட காலை வருதே மல்லுக்கட்ட நீதான் அதெல்லாம் எழுதிட்டு ஆளில்லா ஆத்தங்கர அப்படின்னு எண்டிங் வரமாட்டேங்குது. கவிஞரை நீங்கள் ஏதோ ஒரு வரி மட்டும் எழுதிட்டு வாங்குங்கிறாரு. இவர் ஒரு 100 வரி எழுதிட்டு போனாராமா. இல்லைங்க கவிஞரே நேரமா. திருப்பியும் ஒரு 300 வரி எழுதிட்டு போனாராமா. இதுலேயும் ஒன்றும் இல்லைங்க நேரமா. திருப்பி ஒரு 200 வரி எழுதி 500 வரி எழுதினாராமா. அதுக்கு இப்படி பார்த்துட்டே வரும்போது அதுக்கு இப்போ என்னங்கிறன்னு பார்த்தோன்னா கிடச்சிருச்சு அப்படின்னாராமா. அதுக்கு இப்போ என்னங்கிற அப்படின்னு ரொம்ப சிம்பிள். ஹிட் அது. அந்த இந்த பாட்டுலேயும் 2வது வரி பொய் சொல்லக்கூடாது காதலி, அதுக்கு அதோட 2வது வரைக்கும் இந்த இதை சொல்லுவாங்க வழக்கமாக. அதில் ஆக்சுவலாக அந்த 2வது சொன்னதில் காதோரம் மூச்சு தடை சூடேறும் சும்மா கடை அது நம்ம ரொம்ப சிம்பிளிஃபைடான லிரிக்ஸ்ன்னு நினைக்கிறோம். ஆனால் அது எழுதுறது தான் உண்மையிலே ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஊனே உருக்குறானேன்னு ஒரு பாட்டு அல்லி அர்ஜுனான்னு நினைக்கிறேன். அறிவுமதியோட பெஸ்ட்டில் அது ஒன்று. அதில் என்னென்ன, நீங்கள் லிரிக்கை தூக்கி தனியாக வச்சா கூட அங்கே இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்டு கேரக்டர்லாம் மாறி பேசக்கூடிய மேஜிக் அந்த பாட்டில் இருக்கும். அதுவும் ஃபஸ்ட்டு பல்லவி
பல்லவிக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் சரணத்துல வந்து வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட் வரும். அது 2 கேரக்டர் பேசிக்கிற மாதிரி வடிவமைச்சிருப்பாரு ஏஆர் ரஹ்மான். ரொம்ப அட்டகாசமா இருக்கும். அதுல ஒரு இடத்துல வரும், ஆற்றுக்குள்ளே நீ குளிக்கும் நேரம் காவல் செய்ய மீன்கள் கரை ஏறும். அந்த கற்பனை நினைச்சு பாருங்களேன். பிரைவசியும் கொடுத்தாச்சு. யோசித்து பாருங்க. மீன் போய் மேலே ஏறுமானா அதுதான் ஒரு கவிஞரோட இதுங்கிறது. மேலே மேலே மிதக்கிறேனே வானம் எங்கும் உனது பேரை கிறுக்கிறேனே எழுதிப்பாரு. முடிஞ்சு செவத்துல தானே எழுதுறீங்க லவ்வர்ஸ். அந்த பீட்டும் அந்த லிரிக்கும் அப்படி ஒட்டி போயிருக்கும். அதுக்கு ஒரு கதை சொல்லுவார். இது அவரே பல இடங்களில் சொல்லியிருக்காரு. ஏஆர் ரஹ்மான் ஸ்டுடியோவில் சாதனா சர்கமும் ஹரிஹரனும் வந்து ரெக்கார்டிங் வந்தப்போ ஏற்கனவே எழுதப்பட்ட அந்த இது லிரிக்ஸு அவருக்கு பிடிக்கலன்னு இவங்களை வந்து திரும்ப ஹோட்டலுக்கு அனுப்பலான்னு நினச்சிருக்காங்க. இல்லை இருங்க இங்கே அவர் எழுதி தருவாருன்னு அரிமதியை சொல்லி அதுக்கப்புறம் அவர் அரிமதி எழுதி பயங்கரமாக ஹிட்டான பாட்டு அது. ஆனால் என்னென்னா அது படத்தில் வந்து இருந்தால் ரொம்ப நல்லா படத்தில் வரும். ஆனால் துண்டு துண்டா பாட்டு. அப்போ அந்த மாதிரி அது அங்கங்கே கனவுகளை இறுக்கி போட்ட மாதிரி மயக்க மருந்து கொடுத்து தூங்க வைக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஒருவேளை நீளமான முழு பாட்டும் படத்தில் வச்சுருந்தாங்கன்னா நீளமான தூக்கம் மாதிரி ரொம்ப அற்புதமாக இருந்திருக்கும். அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். நம்ம அதே அள்ளித்தந்த வானத்தில் ஒரு சோகப்பாட்டு இருக்கு. தட்டாம் கிடைக்கலையோ தங்கம்தான் உருகலையோ கட்டி தங்கம் வச்சிருக்கும் கடக்காரன் திறக்கலையோ. நம்ம நாட்டுப்புற பாடல்கள் பேசிருக்கோம்ல, இது வந்து அந்த நாட்டுப்புறங்களில் ஒரு ஒப்பாரியாக சொல்லப்படுற சொற்கள்லேருந்து இவர் ஒரு பாடல் உருவாக்கி இருக்காரு. தெருவோரம் போகிறப்போ திரும்பாமல் நீயும் போனால் 1 மாதம் அழுதிருப்பேன் உசுரோட செத்திருப்பேன். அதில் 2வது ஒரு குட்டி பாட்டு தான் அது. எத்தனையோ குளம் இருக்குது இடி விழுந்த கிணறு இருக்குது மற்றவங்க பரிசமிட்டா மண்ணுக்குள்ளே இடம் இருக்குது. இப்போது யாரோ பரிசமிட்டுட்டாங்க மண்ணுக்குள்ளே இடம் இருக்குது. அடுத்த 4 பேர் எழுதியிருப்பார். வண்டியில் வரிசை வரும் வரிச்சங்கு முன்ன வரும் வளவி கழண்டோடி என் வாசலிலே கதறி அழும். பயங்கரமான பாட்டு இது. அது கேட்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி பயங்கர பெயினாக இருக்கும். எனக்கு அறிவுமதினா ஒரு 4-5 பாடல்கள் எனக்கு இந்த பாடல் ரொம்ப ஒரு முக்கியமான பாடல்கள். ரொம்ப சொர்ணலதா வேற. நீ எப்படின்னு கேட்டு பாருங்க. இவரே இந்த பக்கம் வரியில அழ வைக்கிறாருன்னா அந்த குரலை நம்மளை அப்படியே கட்டி போட்டுருவாங்க. அது ரொம்ப அருமையான ஒரு பாடல் அது. அதுல மற்ற 2 பாடல்கள் இருக்கு பார்த்தீங்களா, கண்ணாலே மியா மியா மியா. ஆமாம் சொல்லலாம் அதை சொய்யாச்சிங்க உள்ளே ஒரு உய்யா உய்யா நிலையா அமையா. ஆமாம் அதில் ஒரு இடத்துல வருமே, பாதி கண்கள் மூடும் மீதி கண்கள் தேடும் மூடிக்கொண்டும் கண்கள் பார்க்கும் அல்லோ. ஆமாம் அட்டகாசமான பார்வை தப்பும் நேரம் மானம் கப்பல் ஏறும் கூந்தல் கூட கொஞ்சம் கூசும் அல்லோ. கூந்தல் கூசுன்ற ஒரு கற்பனை என்னால் நினைச்சே பார்க்க முடியல. தலையணை முழுதும் கூந்தல் அலைதான் 20 விரலும் தீயின் கிளைதான். அந்த 20 விரல் வந்து அப்போ இந்த பாடல்களை பற்றி பேசும்போது அந்த 20 விரல்ங்கிற கற்பனை, அந்த 20 விரல்ன்றது கூட எதை ஏற்றுக்கலாம், நிறைய கவிஞர்கள் முன்னாடி சொல்லிட்டாங்க. ஆனால் தலையணை முழுவதும் கூந்தல் அலைன்ற அந்த கற்பனை இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு திரைப்பட பாட்டில் வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ரொம்ப அட்டகாசமான பாட்டு. தோம் தோம் தித்தித்தோம் அதுல இன்னொரு பாட்டு, அதுவும் அருமையான. தொலைவில் இருந்த தித்தோம் தீண்டி தீண்டி தூண்டும் விரலை திட்டிக் கொண்டே தித்தித்தோம் அப்படின்னு. அந்த திட்டிக் கொண்டே தான் பயங்கர ஆச்சரியமா. அதே இதுலேயே வந்து இன்னொன்று அதே மெட்டில் வர இன்னொன்று சுற்றி சுற்றி வீசும் காற்றை நிற்க சொல்லி சுவாசித்தோம் எழுதியிருப்பாரு. ஒரு காற்றை நில்லுன்னு நிற்க சொல்லி சுவாசித்தோம் அப்படிங்கிறது மெட்டுக்கு தான். ஆனால் அந்த கற்பனை வந்து நிற்குது இல்லையா, எப்படி அது அந்த கற்பனை வந்து அது. அதே மாதிரி அவர் பாடல்கள் வந்து ஹரிஹரன் பாடு நிறைய பாடு உதயா உதயா உலருகிறேன் அது வந்து ரொம்ப டஃப்பான இது. ஏஆர் ரஹ்மான் இப்படி அந்த இது வந்து அது வந்து ஏற்கனவே டியூன் பண்ணி எழுதப்பட்ட இது இப்போ டியூன் எழுதுனதுக்காக டியூன் பண்ண பாட்டு. என்னை கொடுத்து விட்டேன் உன் என்னை தொலைத்து விட்டேன் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதாவது நான் குமிழ்களிலே உயிர் ஊற்றி அனுப்பி வைத்தேன் கூச்சம் அவிழ்கையிலே உடல் மாற்றி நுழைந்து விட்டுன்றது எம்மா. அப்புறம் இது இந்த ஊனே உருக்குறான்ல, இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டும் சொல்லியிருந்திருப்பாரு. உடலை கூட்டி 2 என்றேன் உயிரை கூட்டி 1 என்றாய். இந்த மாதிரியான கற்பனைகளை பயன்படுத்துறதுல அறிமதி அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை. என்னை தொலைத்து விட்டேன் என் உன்னை அடைந்து விட்டேன். நான் இங்கே தொலைஞ்சிட்டேன், ஆனால் என்னோட உங்ககிட்ட நான் வந்துட்டேன். என்னை தொலைத்து விட்டேன் என் உன்னை அடைந்து விட்டேன் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். ஆனால் ரொம்ப கற்பனை நம்ம யோசிச்சோம்னா டைசெக்ட் பண்ணோம்னா அது ரொம்ப ஆழமான ஒரு வரி. கரெக்ட். அதுக்கு அவங்க பாடுவாங்க உன்னை அடைந்ததனால் என் உன்னை இழந்து விட்டேன் அப்படின்பாங்க. அதே தான், பட் அப்படி மாற்றி மாற்றி போட்டு கரெக்ட் அந்த சொற்களை இது பண்ணுறது. அந்த பாட்டு மெட்டும் அருமையாக இருக்கும்.
ரொம்ப அருமையான ரொம்ப டஃப்பான ஒரு சாங் அது. சாதாரண சர்க்கமும் அவரும் விளையாடி இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஏஆர் ரஹ்மான் வேற ஒரு துள்ளலான மெட்டு கொடுத்து, ஏங்க அதெல்லாம் வேணாங்க, உங்கள் மியூசிக்கில் வந்து நான் வந்து ஒரு நல்ல மெலடி எழுதணும்னு ஆசைப்பட்றேன்னு அவர் சொல்லி, அப்படியா சொன்னார். சரி ஓகே, அவரே லிரிக் எழுத சொல்லுங்க, நான் அதுக்கு டியூன் பண்ணிடுறேன் அப்படின்னு ஏஆர் ரஹ்மான் போட்டு. அப்போ அதுக்கு முதல் துள்ளலாம் கொடுத்து அத்தனை சித்தனையாக இருக்கும். அத்தனை சித்தனி இல்லை, வேற ஒன்று. ஓ ஆமாம், பின்னாடி தான் அதை வந்து உதயா படத்துக்கு யூஸ் பண்ணாங்க. ஆனால் வேற ஒரு டியூனு. அத்திரி சித்தி நான் ஒரு 100 முறையாவது கேட்டுப்பேன். இது அற்புதமான ஸ்ருங்காரமுள்ள பாடல்களில் இது ஒன்று. அந்த 4 பெண்களுடைய வகைகளை சொல்லி அவள் எப்படிப்பட்டவன்றதையும் சொல்கிறதுக்கு, கொன்றினில் குறிஞ்சி கண்டேன், உன் கோள இடையினில் மருதம் கண்டேன். ஸோ அவ்வளோ ரொம்ப பிரமாதம் பாட்டுகளில் அத்திரி சித்தினி ரொம்ப முக்கியமான பாட்டு. ஆமாம், மந்திர புன்னகையில் கருப்பயணிப்பன் வந்து ஒரு நல்ல மந்திர புன்னகைன்னு டக்குன்னு நம்ம வெளியும் நெருங்கும் பொழுது வளையல் விரும்பி நொறுங்கும் பொழுது வசதியாக வளைந்து கூட. அது வந்து நீங்கள் அந்த பாட்டு வந்து ஒரு 2 பேருக்கு உண்டான முயக்கம், 2 பேரும் காமம் தான் அந்த பாட்டு. 2 பேரும் தாம்பத்தியம் கொள்கிற ஒரு பாட்டில் அப்படி வந்து காதலை கொட்டியிருப்பார் மனுஷன். நீங்கள் அதில் விரசம்ங்கிறதே இருக்காது, ஆனால் அவ்வளோ உயர்ந்த ஒரு இலக்கியத்தரமான ஒரு பாடல் அது. ஆமாம், அந்த பாட்டு அதாவது முத்தம் ஒன்று தந்தவுடன் மூடிக்கொள்ளும் கண்கள், மொத்தமாக கூந்தலையே மூடிக்கொள்ளும் பொய்கள், உடல் இறங்கி நீந்தும் என்னை உயிர் இழுத்து செல்லும், ஓய்வு தந்த காரணத்தால் உடைகள் நன்றி சொல்லும். அந்த வரி தான் ரொம்ப ஆச்சரியமான வரி. இது ஓய்வு தந்த காரணத்தால் இமையின் முடியால் உடலை உழவா, இளமை வயலில் புயலை நடவா, உறங்கிடாமல் கிறங்கி விடு. அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பான அந்த உணர்வை ஃபீல் பண்ணுறதுங்க. ஐயோ, இதில் முதல் சரணம் முடிஞ்சது இல்லையா? இது வந்து நம்ம அடல்ட்ஸ் தான், நம்ம எல்லாருமே இதுதான். ஆனால் முதல் சரணம் முடிஞ்சுது. இது வந்து 2 பேருக்கு உண்டான ஒரு காதல் முயக்க பாட்டு. ஓகே, முதல் சரணம் முடிஞ்சதுங்கிறத ஒரு தாம்பத்தியம் ஒரு தடவை நடந்து முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கிட்டா, 2வது தடவை அது கண்டினியூ ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி எழுதியிருப்பாரு. புயல் முடிந்து போன பின்னே கடல் உறங்க செல்லும், கண் விழித்த அலை திரும்ப களமிறங்க செல்லும் அப்படின்னு எழுதியிருக்காரு. அது வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் நான். ஒரு காதல் பாட்டு தான் அது, மீன்ஸ் காம பாட்டு தான். ஆனால் இது அவ்வளோ அழகாக சொல்ல முடியுமா ஒருத்தர்? கரெக்டு. இப்போது ஒரு தடவை முடிஞ்சுன்னா தூங்காமல் இன்னொரு தடவை அப்படிங்கிறது ஒரு இப்போ விரசமாகலாம் நம்ம பார்க்க வேண்டியதில்லை. அதை வந்து இவ்வளோ அருமையாக எழுதியிருப்பார். உயிரணுக்கள் ஒன்று கூடி ஓசையின்றி கிள்ளும், ஒரு நொடிக்குள் 100 முறை மெத்தை இங்கு துள்ளும், இமையின் முடியால் உடலை உழவா, உயிரை உழவா, இளமை கடலை அப்படின்ட்டு அது ரொம்ப அருமையான பாட்டு. அதில் இன்னொரு பாட்டு எனக்கு ரொம்ப டஃப்பான ஒரு மெட்டு. அது இவர் எழுதிய மெட்டா போட்டாரா அப்படிங்கிறது தெரியல. சட சட சடவென மழை அப்படின்னு ஒரு பாட்டு. அதில் சொட்டும் துளி அருகினில் கடல் முளைக்கும், திகுதிகுவென தீ முளைக்கும், தித்தித்திடும்படி மலைத்தேன் முளைக்கும், பசி முளைக்கும் பறவிடின் வரையினில் புது ருசி முளைக்கும், உயிர்வெளி நெடுகினில் நெருப்பினில் அனல் தெரிக்கும்படி முளைக்கும், காதல் 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 அப்படின்னு ஒரு அந்த பாட்டு. சட சடவென மழை அந்த பாட்டில் வந்துட்டு, இந்த மௌனத்தை நான் உணர எத்தனை வார்த்தைகள் கடந்து வந்தேன். சூப்பர் சூப்பர் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதிலே வந்துட்டு, இந்த கிளையினில் நான் அமர எத்தனை தூரம் பறந்து வந்தேன், இந்த உயிரினை நான் அடைய எத்தனை உடல்கள் கடந்து வந்தேன், ஒரு விரல் வருடிட ஒரு விரல் இருகிட இருநிரல் திருகிட தகதிமிதா, சிறு சிறு உரசலில் உயிரணு நெரிசலில் கலவரம் விழுகையில் உதவிடவா. ரொம்ப அருமையான பாட்டு இது. பாட்டு ரொம்ப கடுகுடு கிடுகிடு கிடுகிடுன்னு போடும். பொருள் அவ்வளோ அருமையாக எழுதியிருப்பார் கவிஞர். இது வழக்கமாக திரைப்பட பாடலாசிரியர்களை நோக்கி ஒரு கேள்வி வரும். ஏங்க திரைப்பட பாடலாசிரியர் இது கவிஞர்கள் தான் பாட்டு எழுதணுமா, ஏன் வெறும் பாடலாசிரியர்கள் தான் எழுதணும்? அது அந்த குற்றச்சாட்டு ஓகே தான், அதெல்லாம் கரெக்ட் இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஒரு கவிஞர் ஒரு பாட்டை எழுதுகிறப்ப அதோட தன்மையே மொத்தமாக மாறி போயிருன்றதுக்கு எடுத்துக்காட்டு இந்த சாங் பாட்டு. அதுக்கடுத்து நான் ஏற்கனவே அந்த ஒரு தட்டாங்கிழக்கிடையோ அந்த ஒரு குட்டி பாட்டில் அவ்வளோ பண்ணார்ல, அதே மாதிரி இன்னொரு குட்டி பாடலில் தேட்டரையே கலங்க வச்சார் அவர். 6 சிறுத்தையில் அம்புலிக்கு நேரி வரும், மூச்சுப்பட்டா நோகுமுன்னு மூச்சடக்கி வச்சிருந்தேன், மூச்சடக்கி முத்தமிட்டேன், நிழலுப்பட்டா நோகுமுன்னு நிலவடங்க முத்தமிட்டேன், தூங்காம தூங்கு கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு குட்டி மெலடி. அவ்வளோ மெட்டும் அவ்வளோ அருமையாக இருக்கும். இவரோட வார்த்தைகளும் அப்படி. இது எனக்கு தெரிஞ்சு நிறைய அப்பாக்கள் இந்த பாட்டை இதை சொல்றீங்களே. இந்த இப்போ ஒரு கவிஞனுடைய சமூக பொறுப்பு எப்படி ஒரு பாடலாக வெளியாகுதுன்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு.
நம்ம இதில் வரைக்கும் ஹாப்பி பர்த்டேன்னு ஊர் உலகமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. நம்ம ஏன் நமக்குன்னு ஒரு பண்பாடு இருக்குது, நமக்குன்னு ஒரு நாகரிகம் இருக்குது, நம்ம ஏன் இன்னொருடைய பண்பாடை உள்வாங்கி நம்ம கொண்டாடணும் அப்படின்னு இவர் ரெடி பண்ண பாட்டு தான் நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும். எங்க பார்த்தாலும் அந்த ஆமாம், ஸ்கூல்கள்லாம் அதிகமாக இந்த பாட்டு ஒலிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பாட்டு அருள் கரளி மியூசிக்கில். ஆமாம், அது அந்த யூடியூப்பில் அது விட்ட உடனே பயங்கர இதாச்சு. எல்லாருமே அது ஒரு நம்ம இந்த பாட்டை தான் நம்மளோட பிறந்தநாளுக்கு போடணும்னு சொல்லி நிறைய பேர் அனுப்புகள்லாம் செய்வாங்க. சர்க்கரை தமிழ் அள்ளி தாளாட்டு நாள் சொல்லி வாழ்த்துக்கிறோம். அதில் கூட எவ்வளோ இது ரொம்ப சின்ன பசங்களுக்கான பாட்டு தான்றது மைண்டில் இருந்தாலும் சர்க்கரை தமிழ்னு ஒரு வார்த்தையை அவங்க மைண்டில் பாடல் எழுதினதுக்கு அப்புறம் நிறைய பேர் முகநூல்லாம் தாளாட்டு நாள் வாழ்த்துக்கள். ஆமாம் ஆமாம், அதுக்கப்புறம் தான் அப்படி ஒரு கல்ச்சரே ரொம்ப ஃபேமஸ் ஆனிச்சு. அதே மாதிரி அழகூரில் பூத்தவளை. ஆமாம், விஜய்க்கு இப்போ சிஎம்க்கு அவர் முத்தான பாட்டு கொடுத்துருக்காரு. அழகூரில் பூத்தவளே, ஆகாசவாணி நீயே என்றாணி, அதுக்கப்புறம் உதயா உதயா உலருகிறேன். அவருடைய காலத்தால் அழிக்க முடியாத பாடல்களில் கொடுத்ததுல அரிமதி ரொம்ப முக்கியமான ஆளு. அழகூரில் பூத்தவளையில் எனக்கு கண்ணாசன் அவர் ஓஜி மேட்டூரில் நீ இருந்து என்னை இப்போ பள்ளத்தூரில் தள்ளிவிட்டால், எந்த ஊர் என்றவளை இந்த ஊரை சொல்லவா, அந்த ஊர் அப்படிங்கும்போது அந்த மாதிரி ஒரு இதில் அவருக்கு கரெக்டாக எழுதியிருப்பார். அழகூரில் பூத்தவளை அதில் நீ உடுத்தி போட்ட உடை என் மனதை மேயுதடா, நீ சுருட்டி போட்ட முடி மோதிரமாய். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா இமையாலே நீ கிறுக்க இதழாலே நான் அழிக்க அப்படின்னு எழுதியிருப்பார். கூச்சம் இங்கு கூச்சப்பட்டு போனது அப்படின்ட்டு, குறிலாக நீ இழுக்க நெடிலாக நான் இருக்க நான் வளர்க்க அதைத்தான் சொல்றேன். அந்த இப்ப இழுக்க வழுக்க நம்ம நின்கிறது ஒண்ணுன்னு அவர் எழுதியிருக்கலாம். ஆனா குறிலா இருக்கிறத நெடிலா இழுக்கிறது தானே அது. நான் அப்படிங்கிற நான். ஸோ அதை இந்த மெட்டுக்கு பொருந்தும் போது ஒரு கவிஞனால தான் அதை பண்ண முடியும். மாதிரி நெடிலாக நீ இருக்க நான் இழுக்க என்ன இருந்தாலும் வருது. ஆனா நான் வளர்க்கன்னு எழுதியிருப்பாரு. சென்னை தமிழ் சங்க சொல்லி அதுவும் ரொம்ப அருமையான பாடல். அந்த மாதிரி ராமன் அப்துல்லா பாடல் நம்ம பேசாமல் இருக்க முடியாது. ஆமாம், காதல் வழி சாலையிலே வேகத்தடை ஏதுமில்லை, நாணக்குடை நீ விரித்தும் நீ வேர் வரைக்கும் சாரல் மழை. நாணமாக இருந்தாலும் வேர் வரைக்கும். அது அவரே இளையராஜாவே வேகத்தடை ஏதுமில்லைங்கிறத பாராட்டுன்னு தான் அவர் சொல்லுவார். எனக்கு அந்த பாட்டில் இன்னொரு வரி ஒரு இது வரைக்கும் ஒரு 500 பேர்கிட்ட பகிர்ந்துருப்பேன் அந்த விஷயத்த. என்னென்னா அது எவ்வளோ ஒரு ஃபேக்டை ஒரு காதலுக்குள்ளே பொறுத்துறாரு. இப்போ யாரோ ஒருத்தர் உங்களுக்கு கூப்பிடுறாங்க, நீங்கள் முதல்ல அவர்கிட்ட என்ன கேட்பீங்க? என் நம்பர் யார் கொடுத்தா அப்படின்னு நம்ம கேட்போம். இல்லை யாராவது நம்ம வீட்டு கதவை தட்டுறாங்க, சார் உங்கள்கிட்ட பேசணும், நீங்கள் யார் அப்படின்னா வீட்டு அட்ரஸ் யார் கொடுத்தா அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஒருத்தரை அறிமுகப்படுத்துவாங்க இல்லையா. அதில் அதை சொல்லியிருப்பார், உந்தன் பேரை சொல்லித்தான் காமன் என்னை சந்தித்தான் எழுதியிருப்பார். காதல் யார்கிட்ட வேணா வரும். காமம் ஒரு பொண்ணுக்கு வருதுன்னா அதை மறைக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் காமம் உன் பேரை சொல்லிட்டானடா, நான் என்னடா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அதோட கண்டினியூட்டியா மொத்தம் சிந்த ஆனந்தம் முடிச்சிருப்பாரு. எனக்கு அது ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுச்சு இது கேட்ட உடனே. எப்படி இப்படி ஒருத்தர் யோசிச்சாரு? உந்தன் பேரை சொல்லித்தான் காமன் என்னை சந்தித்தான். இதில் நீங்க காதலை போடலாம். போற வழியில ஆய் சொல்றது யாரு வேணா. ஒருத்தன் வீட்டுக்குள்ள வரானா யார் சொல்லி வந்தேன்னு கேள்வி நம்ம கேட்போம்ல. ஒரு பெண்ணுக்கு காமம் வருதுன்னா உன்னை சொல்லிட்டேன், அதனால நான் வேற என்னால மறுக்க முடியலடா அப்படிங்கிறது உச்சபட்சமான கற்பனை. ஆமாம் ஆமாம் ஆமாம். நம்ம ஏற்கனவே அவருடைய ஸ்ருங்கார வரிகளை பார்த்தோம், நம்ம அவருடைய நாட்டுப்புற வரிகளை பார்த்தோம், அவருடைய காதல் வரிகளும் பார்த்துருக்கோம், அவருடைய பிரிவு ஆற்றாமை பாடல்கள் இருக்குது பார்த்தீங்களா. அது ஒரு லிஸ்ட் இருக்குது. விடைக்கோடு நிலவே என் உயிரின் பயணம் இது, வழிவடி வெளியில் உடல் மட்டும் போகிறது. அது இப்பையும் கேட்டோம்னா சுருன்னு ஒரு நம்ம நரம்புக்குள்ளே ஏதோ ஒரு ஊசி போய் இதயத்தில் குத்துற மாதிரி இருக்கும். அவ்வளோ பெயினான பாட்டு. ஏற்கனவே நம்ம பிரிவாற்றமை பற்றி அந்த பாட்டில் சொல்லியிருந்தோமா, விடைகொடு நிலவே. அதுலேயே இந்த பிரியாத மரம் வேண்டும் படத்தில் இன்னொரு பாட்டு இருக்குது, பிரிவொன்றை சந்தித்தேன் முதல் நேற்று. அதில் ஒரு வரி வரும், ஃபஸ்ட் எடுத்து பிரிவொன்றை சந்தித்தேன் முதல் நேற்று, நுரையீரல் தீண்டாமல் திரும்பது காற்று. அது என்னால் இடத்துல நீ என்ற தூரம் வரை நீளாதோ எந்தன் கூட. அது எவ்வளவு அந்த கற்பனையை யோசித்து பாருங்களேன். உள்ளுக்குள்ள இன்னொரு எழுதியிருப்பாரு, உன் கைகள் நான் என்றும் துடைக்கின்ற கைக்குட்டை, நீ தொட்ட அடையாளம் அழிக்காது என் சட்டை. இதுதான். இதில் இன்னொரு இது இருக்குது பார்த்தீங்களா. இந்த பாட்டு கம்போசிங் நடந்து முடிஞ்ச பிறகு இந்த பாட்டை திரும்ப ஒரு தடவை அந்த மியூசிக் டைரக்டரு எஸ்.ஏ. ராஜ்குமார் வாங்கி படிச்சுட்டு அவர் மிரண்டு போயிடுறாரு.
மிரண்டு போயிட்டு அவரை கூப்பிட்டு உடனடியாக ஒரு மோதிரத்தை அப்படியே அந்த இடத்துல கிஃப்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் என்னென்ன இவர் திராவிட இயக்க மரபுல இருந்து வந்த ஒரு ஆளை நான் மோதிரம்லாம் போட மாட்டேன் அப்படின்னு இருந்திருக்காரு. என்னங்க எப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு, இது வந்து உங்களுக்கான பாராட்டு இல்லை, இது தமிழுக்காக, தமிழ் கவிதைகளுக்காக ஒரு இசையமைப்பாளராக நான் போடுறேன், நீங்கள் வாங்கிக்கங்கன்னு கொடுத்துருக்காருன்னா அவருக்கு தமிழ் தான் தங்கம். தமிழ் தான் தங்கம், அவரே ஒரு தங்கம் லாஜிக்கலி யோசித்து பார்க்க போனா. ஆக்சுவலாக திரைத்துறையை வந்து ரொம்ப பொறாமை பிடிச்ச, போட்டி நிறைஞ்ச, எப்பொழுதுமே பின்னாடி ஒரு பள்ளத்தை நோண்டிக்கிட்டு இருக்க ஒரு இடமா சொல்லுவாங்க. ஆனால் அதில் அறிவுமதி வந்து ஒரு ஆண் தேவதை தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிறைய சம்பவங்கள் ரன் ஃபஸ்ட்டு படம் இயக்க வர்றப்ப முழு பாட்டையும் அறிவுமதி அண்ணனுக்கு எழுதுறதுக்காக லிங்கம்சாமி சொல்ல, அவர் இல்லை நம்ம நிறைய தம்பிகளுக்கு பிரித்து கொடுப்போம், ஒன்று பிடிச்சி கொடுக்க. அதே மாதிரி ஜெயம் படத்தோட இயக்குனர் ஜெயம் ராஜா, மோகன் ராஜா, அவர் வந்து ஃபஸ்ட்டு மொத்த பாட்டு நீங்கள் எழுதுங்கன்னு சொல்ல, இல்லை நம்ம தம்பிகள்லாம் வளரணும். அவர் அதுக்கு ஒன்று சொல்லுவார், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது ஒரு பாடலை எல்லாருக்கும் கொடுத்து அந்த கவிஞரை வித்யாசாகரை பார்த்து சொல்லுவார், ஒரு படத்தோட பாடலை ஒரே கவிஞருக்கு கொடுத்து அவரை வீடு கட்ட வைக்கிறவங்களுக்கு மத்தியில் ஒரு படத்தில் எல்லா கவிஞர்களுக்கும் பாடல் கொடுத்து அவங்கள வாடகை கட்ட வைக்கிறீங்க, நன்றி அப்படிம்பாரு. ரன் படத்தில் ஆச்சரியமான விஷயம், வித்யாசாகரை ரொம்ப பாராட்டணும். ரன் படம் வந்து ஏஎம் ரத்னம் வந்துட்டு பாடு மெட்டு பிடிக்கல அப்படி இப்படின்லாம் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது, புது ஆள் எழுதுகிறாங்க அப்படின்லாம் சந்தர்ப்பம் போது இவர் வந்து அண்ணனை கூப்பிட்றாரு, அறிவண்ணனை கூப்பிட்றாரு, கவிஞர்களோடு இவர் போகிறாரு, லிங்குசாமியும் கூப்பிட்றாரு, தயாரிப்பாளர் சொல்கிறாரு, இவர் டைரக்டர், இவங்க பாடலாசிரியர், நீங்கள் வராதிங்க, இந்த படத்தோட பாட்டெல்லாம் ஹிட்டாகணும் நான் உறுதி தரேன் அப்படிங்கிறாரு. என்ன ஹிட்டு பாட்டு, பயங்கரம். அதுல ஒரு துண்டு பாட்டு இருக்கும், அழகிய திமிருடன் இளவட்ட நடவுடன் ஒரு புயல், பின்னாடி பொய் சொல்லக்கூடாது காதலி. ஒரு மழை என்பது ஒரு துளிதானா கண்ணே, நீ ஒற்றை கடலா ஒற்றை துளியா கோடி கடலா, உண்மை சொல்லடி பெண்ணேன்னு எழுதியிருப்பாரு. அந்த கற்பனை ரொம்ப அட்டகாசமா இருக்கும். அழகிய பொய்கள் பூக்கும் பூச்செடி கண்டேன், அதை ரகசியமாக உயிரை தோண்டி பதியம் போட்டு கொண்டேன், கண்டவுடன் என்னை தின்றதடி விழியே, என்னை விட்டு தனியே சென்றதடி நிழலே, சுட்டும் வீடி சுடரு நட்சத்திர திமிரே. அதுதான் வந்து அதில் என்ன ஒரு அதான் அந்த மெட்டு நான் சொன்னேன், அந்த கடை குடுகுடு அந்த அந்த மெட்டுக்கு வந்து பொருள் பொதிந்து இப்படியான சொற்களை வந்து பயன்படுத்துறதுல கில்லாடி. கரெக்ட். எனக்கு தெரிஞ்சு அந்த 73 அபிபுல்லா சாலையை எல்லா பாடலாசிரியர்களும் பதிவு பண்ணியிருக்காங்க. அது என்ன பதிவு பண்ணியிருக்காங்க, அங்கதான் ப்ராக்டிஸ் எடுத்து எல்லா பேரும் வந்துருக்காங்க. எல்லா பேத்துக்கும் சாப்பாடு எப்படி இருந்திருக்கும், எவ்வளவு கவிதைகள் இருந்திருக்கும். நீங்க அள்ளித்தந்த வானமே வந்துட்டு விஜய் தான், அவரோட நண்பர் தான், வசனகர்த்தா விஜய் தான் இயக்கம். போகும்போது ஏதோ ஒரு பேப்பர் இருக்குது, அதை எடுத்துகிட்டு அதுதான் தோம் தோம் தித்தோம் தொலைவில் நம்ம சந்தித்தோம், அதை பார்க்குறாரு, இப்போ இதே சார்ட்ட கொடுக்குறாரு, ஏன் நல்லா இருக்கு, ஏன் சும்மா இப்போ எழுதுனாங்கன்னு கொண்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்குறாரு. இப்போ ஒரு பாடல் இப்படியெல்லாம் பிறந்திருக்கு, எப்படி நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். 10 நிமிஷம் இருக்கும். அவருடைய அந்த அந்த ஃபோக் சாங்கில் ரொம்ப முக்கியமானது குண்டு 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 பண்ணேன்னு ஒரு பாட்டு. பாசாங்கு காட்டாதே பசியல்லி ஊட்டாதே, அந்த அந்த 2 வரி இருக்குது பார்த்தீங்கல்ல, அந்த 2 வரி பசி அள்ளி ஊட்டுறது இருக்கு பார்த்தீங்களா, அது பசின்னு ஊட்டாமல் இருந்தால் வர்றதுதான் பசி, ஊட்டாமல் இருந்தா பசியை ஊட்டுறதுங்கிறது என்ன ஒரு கற்பனை. அதுக்குமே வித்யாசாகருக்கு வந்து அப்படி தான் வைக்கணும்னு ஆசையாமா. அவங்கெல்லாம் இல்லை வெவ்வேன்னு ஆரம்பிக்க வேண்டாமேன்னாங்காட்டி குண்டு 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 பண்ணேன் அப்படின்னு நினச்சிட்டாரு. அப்புறம் அவர் இந்த மியா மியா அந்த பாட்டு இப்போ இதில் வெவ்வேன்னு வருது, இதெல்லாம் வந்து அவர் கவிஞர் என்ன சொல்லுவாருன்னா, இது ஒரு நாட்டுப்புறத்தில் பாடல்களில் சண்டை போட்டுக்கிறவங்க, பாடல் பாடி இது பண்ணுறவங்க அல்லது காதலர்கள் சொல்கிற சொற்கள் தான். கரெக்ட். இது ஒன்றும் மொழி போய் தெரியாத சொல் நம்ம நீ போயா பெரிய அப்படின்னு ஏதோ ஒன்று அப்படி தான் நம்ம பாடல்களை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம இதை மறந்துட்டோம் பார்த்தீங்களா, இந்த சங்கத்தில் பாடாத கவிதை அங்கத்தில் யார் தந்தது, நம்ம புலமை இப்போ தான் எழுதினார் இல்லையா, இதே டியூனை வந்து கன்னடத்தில் இளையராஜா யூஸ் பண்ணுறாரு, கண்ணை கலைமானே. ஆமா, அது வந்து இது ரக்ஷனான்னு நினைக்கிறேன், அந்த அந்த ஒரிஜினல் நிரீக்ஷனா இல்ல நிரீக்ஷனா அதை அப்படியே தமிழுக்கு கொண்டு வர்றப்ப கண்ணை கலைமானே அது வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட். நீர்வீழ்ச்சி தீ மூட்டுதே தீ கூட குளிர் காயுதே, ஆண் பார்வை மின்சாரம் பாய்ச்சிட பெண்ணெஞ்சம் சூடானதே கொதிக்கின்றது. ஸோ அந்த ஆக்சுவலாக இது ஃபஸ்ட்டு தமிழில் வந்து, அதுக்கப்புறம் கன்னடத்துக்கு போய், அதுக்கப்புறம் இன்னொரு வேறு மொழியில் போய் மொத்தம் 7 வெர்ஷன் இருக்குது. 7 வெர்ஷன் இருக்குது மியூசிக்கில் போட்டதோட சேர்த்து. ஃபஸ்ட்டு மலையாளம்,
தும்பி வா அதையே போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போடுறாங்க, இதையே போட்டு கொடுங்கன்னு அங்கே போடுறாங்க. அது திருப்பி இங்கே டப்பிங் ஆகி வரும்போது இவர் எழுதுறாரு. நிறைய பேருக்கு தெரியாது எஸ் ஜானகி பாடினது நீர்வீழ்ச்சி தீ மூட்டுதுங்கிறது ரொம்ப அர்ச்சனாவும் ரொம்ப அட்டகாசமான பாட்டு. அதோட விஷுவல் ரொம்ப அற்புதமாக இருக்கும், நல்லா இருக்கும். அரிமதியோட ஃபர்ஸ்ட் பாட்டு அதான் நினைக்கிறேன் நான். ஓ அப்படி அதான் ஒரு ஃபர்ஸ்ட் பாட்டு. அவங்க பாலுமேந்திரா சார்ட்ட ஒர்க் பண்ண 2 பேரோட, அதாவது இவரோட டீமில் வேலை பார்த்தவங்க அந்த டப்பிங் வேலையெல்லாம் பார்க்குறப்ப முதலாக ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அங்கேருந்து தான் அவருடைய பாடல் பயணம் தொடங்குது. ஸோ அதேமாரி 90s ரொம்ப பயங்கரமாக ஹிட்டான பாட்டு நான் வானவில்லையே பார்த்தேன் அதை காணவில்லையே ஒரு படம். கூந்தல் கண்டவுடன் மேகம் வந்ததென மயில்கள் நடனமிடுமோ, பூவில் ஆடி வரும் வண்டு இமையில் விட கண்கள் ஆகி விடுமோ, தேடி தின்று விட ஆசை துள்ளுதடி தேனில் செய்த இதழோ, மூடி வைத்த முயல் மூச்சு முட்டுதடி மீட்க என்ன வழியோ. பாருங்களேன், அதாவது ஒரு பொண்ணு அப்படியே டக்குன்னு அப்படியே வர்ணிச்சிடாம தலையில இருந்து அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ரொம்ப பிடிச்சி அந்த சரணம் முடிகிற இடத்துல அதுக்கு ஈக்குவலாக இன்னொரு வரி போடாம அதையே பயன்படுத்துற அளவுக்கு சிறப்பான வழியா. ஆமா, விழி கண்டவர் கண்டிட கெஞ்சிது நெஞ்சது கொஞ்சம் உன்னை பார்க்க வேண்டாம், உன்னை பார்த்தவங்களை பார்த்தாலே போதும். விழி கண்டவர் கண்டிட கெஞ்சிது நெஞ்சு கொஞ்சம் நில்லம்மா அப்படிங்கிறது அப்பா அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. ஐயோ அது அந்த அதுக்கப்புறம் இளவேனிற்கால பஞ்சமி இவள் வாழ்வில் அவள் வாழ்வில் வந்த சித்திரை மாதம் தீட்டிடும் நேரம் ஒரு 10 மாற்று தங்க நிலாவை சந்தித்தேன், அவள் பார்வை என்ன ஆனது என் தூக்கம் நின்று போனது அப்படின்னு. ஸோ 90s அந்த பீரியட்ல அதிகமாக அந்த ஆல்டியாரோடைய தானே பயன்படுத்துவாங்க. அதில் எல்லா வீடுகள்லையும் எதிரொலிச்ச பாட்டு இந்த 2 பாட்டு. இதில் குறிப்பாக அந்த வானவில்லையை பார்த்தேன் போடாத இடம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இவருக்கு இந்த ஆண் தாய்ங்கிறதுல ஒரு இது இருக்கு. ஆண் தாய், ஆமா, பாரதிராஜா ஆண் தாய் பாரு, பாலுமகேந்திரன் சொல்லுவாரு, இவரு நிறைய பேர்களுக்கு ஆண் தாயா இருந்திருக்காருங்கிற பட்சத்துல. ஆனா இதுல பாருங்களேன், சினிமான்றது ஒரு கமர்ஷியல் உலகம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். பாடல் ஒரு 70s இருந்தே ஆங்கில சொற்கள் கலந்து எழுதுறது ஒரு மரபா தமிழ் சினிமாவில் இருந்துச்சு. அங்கங்க வரும். பிஓஒய் பாய், பாயினா பையன், ஜிஐஆர்எல் கேர்ள், கேளுனா பொண்ணு, இந்த பொண்ணை கண்டதும் போதை உண்டானதேன்னு ஒரு பாட்டெல்லாம் இருக்கு. ஒவ்வொரு பீரியட்லேயும் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் 90s பீரியடு 90களோட துவக்கத்தில் இதோட இது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆனாலும் தமிழ் தேசியம் பேசக்கூடிய அறிவுமதி நான் தமிழில் தாண்டா எழுதுவேன்றதுல ஒத்த காலில் நின்னாரு. 2-3 இடங்கள் இருக்கலாம். அந்த ஆகாசவாணி, பிடி, விசில், இந்த மாதிரி வரலாம். ஆகாசவாணிலையும் சோஜாங்கிறது ஒரு சோஜாங்கிறது ஒரு தாலாட்டு மொழியாக தான் எடுத்துக்கணும். அது ஒரு அது ஒரு வேற சில ஆங்கில விசில், பிடி, இந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. அது 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 ஆங்கில சொற்களாக, அது வேற்றுமொழி சொற்களாக இருந்தாலும் நடைமுறையில் தமிழர்கள் பயன்படுத்தக்கூடிய என்ற சொல்லுன்றனால பின்னாடி இப்போ தாமரை நல்ல தமிழ் எழுதுறதுக்கும் மற்ற பாடலாசிரியர்கள்லாம் நல்ல தமிழ் எழுதுறதுக்கும் விதை அவர் தான் போட்டு விட்டார். அதில் அறிவுமதிக்கு இளைய பாடலாசிரியர்கள் எல்லாரும் கடமைப்பட்டிருக்காங்க. அதில் துரியளவும் மாற்றம் இல்லை. அதில் இன்னொரு, நான் ஏற்கனவே தமிழ் தேசம் பேசக்கூடிய கவிஞர் அறிவுமதினு சொன்னேன்னா, அவர் தமிழ் பண்பாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்களை தன்னுடைய பாடல்களை பயன்படுத்திட்டு வருவார். அதில் ஒரு பாட்டு, என் கண்ணாடி தோப்புக்குள்ளே கண்ணா கண்ணா, என் கண்ணாடி தோப்புக்குள்ளே. அதில் கவனிக்க வேண்டிய ஒரு வருது, மனம் வானவில் தூக்கிய காவடி ஆடாதோன்னு ஒரு வருது. அதில் இன்னொரு இடத்துல, இருக்கும் அழகை பதுக்காதே மருதுவின் தோரிகை பொறுக்காதே. ட்ராட்ஸ்கி மருதுன்ற ஒரு இந்த மண்ணோட மாபெரும் கலைஞர் ஓவியரை பாட்டுக்குள்ள வச்சது அவராக தான் இருக்கணும். வழக்கமாக நம்ம பாடலாசிரியர்கள்லாம் நமக்கு நம்ம ஓவியர்னாலே வான்கோ கூட போக மாட்டாங்க. ஒன்று பிக்காசோ போயிடுவாங்க, இன்னொன்று இங்கே ரவிவர்மன் ஏதாவது போட்டிருக்காங்க. இதே தான் கடைசி வரைக்கும் இருக்கும். ஆனால் இங்கே ஒருத்தவே இருக்கான்ல, மாபெரும் கூடவே இருக்கேன் ட்ராட்ஸ்கி மருது. அவர் இருக்கும் அழகை பதுக்காதே மருதுவின் தூரிகை பொறிக்காதேன்னு. அதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை பண்றதுக்கு அறிவுமதியை தவிர்த்து வேற யாரும் இல்லை. இந்த விஷயத்துல அறிவுமதியை அடிச்சுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தனித்துவமான பாடலாசிரியர், முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு கவிஞரை பற்றி ஆப்பா ராசா அவர்களோட பேசுவோம். மிக்க நன்றி. ரொம்ப நன்றி.